கிருஷ்ண அவதாரம் எடுத்தது துவாபர யுகத்தில். கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். குழந்தையாக கோகுலத்தில் வளர்ந்தார். வெண்ணெய் திருடி சாப்பிட்டாரு. இப்போ நம்ம இருக்கிறது கலியுகத்தில். அப்போ கலியுகத்தில் வாழ்கிற கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா? கிருஷ்ண அவதாரத்தில் எடுக்க அந்த யுகத்தில் நம்ம பிறக்கலையே, கிருஷ்ணர் குழந்தையா செய்த லீலைகள்லாம் நம்ம பார்க்கலையே அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காக கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாராம்? கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திருப்பலி பெருமாள் 7 மலைக்கு மேலே வந்து அமர்ந்தாராம். அமர்ந்து புரட்டாசி பிரம்மோற்சவத்தில் 6வது நாள் சந்திரபிரப வாகனத்தில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணராக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அழகாக ஒரு கையில் மத்தையும் இன்னொரு கையில் வெண்ணெய் பானையும் வச்சுக்கிட்டு அழகாக கிருஷ்ணர் பாலகிருஷ்ணராக வந்து நமக்கு காட்சி கொடுத்து அந்த ஏக்கத்தை தீக்கிறாராம். என்ன நீ கிருஷ்ண அவதாரத்தில் நீ துவாபர யுகத்தில் பிறக்கலை, நீ வருத்தப்படாத, கலியுகத்தில் நான் உனக்கு அந்த காட்சியை நான் இங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறேன், காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை நமக்கு இந்த பிரம்மோற்சவத்தில் 6வது நாள் கொண்டு வந்து காமிக்கிறார் பெருமாள். எவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா நம்ம கிருஷ்ணர்.